வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் கோட் வந்து தைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1.5 இன்ச்சு கீழே வந்து லைன் போட்டுக்கலாம் மடிச்சு அடிக்கிறதுக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் வச்சுக்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து நெக்கு வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னா 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து 6.5 இன்ச் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அவங்களுடைய ஷோல்டர் வந்து 13 இன்ச் வந்தது. ஸோ 13 பாதி எடுத்துக்கணும். நம்ம ஏன்னா காலருங்கையில் நம்ம பேக் நெக் வந்து மேலே வரும் அப்படிங்கிறனால நம்ம வந்து அதில் பாதி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஷோல்டர் அவங்களுக்கு என்ன மெஷர் பண்ணமோ, இந்த போன் டு போன் என்ன மெஷர் பண்ணமோ அதை அதில் பாதி அளவு இதில் நம்ம மடித்து போட்டிருக்கனால பாதி அளவு வச்சுக்கலாம். ஸோ அது 6.5 வச்சுருக்கேன். கீழே வந்து நெக்கு வந்து நம்ம பேக் நெக்கில் வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். கொஞ்சம் இறக்கிக்கலாம். 4 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ 4 இன்ச்சுக்கு வந்து நான் பாக்கு அழுத்து கொடுத்துருக்கேன். லைட்டாக அந்த இடத்துல கர்வ் கொடுத்து பாக்கு அழுத்து கொடுத்துருக்கேன். ஆம்ஹோல் ஹைட்டு 7 இன்ச்சு. 7 இன்ச்சு எதுக்காக கொடுக்குறோன்னா, நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மேலேருந்து கீழே ஒரு ஸ்லோப்பாக நம்ம டவுன் பண்ணிடுவோம். அது இல்லாமல் நம்ம கோட்டு வந்து நல்லா கீழே வரைக்கும் வரணும். ரொம்ப ஆம்ஹோலில் ஒட்டி வரக்கூடாது. நம்ம கீழே வரைக்கும் வரணும் கோட்டுங்கிறனால. ஸோ அதனால் 7 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நார்மலாக டாப்புக்கு தைக்கிறோம்னா ஒரு 5.5 கொடுப்போம். 5.5 5.25 கொடுப்போம். இது வந்து நம்ம கோட்டுக்கு தைக்கிறனால நம்ம இறங்கி வரணுனால 7 இன்ச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, பாடி லூஸ் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்து பாடி லூஸ் வச்சிட்றோம். அவங்க பாடி எவ்வளோ அவங்க பாடி சுற்றளவு இருக்கோ அதுலேருந்து நம்ம அவங்க பாடி லூஸ்லேருந்து என்ன அவங்க மெஷர்மெண்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஒரு 4 இன்ச்சு கூட்டிக்கணும். அதுக்கப்புறம் 4ஆக டிவைட் பண்ணுங்க. இப்போ 32னா 36. நம்ம 32 வந்து 4 இன்ச்சு கூட்டினா 36 வரும். இவங்க என்ன இருக்கோ, நான் இதில் என்ன மெஷர் பண்ணியிருக்காங்க, என்ன அளவு இருக்கோ அதையே நான் வச்சுருக்கேன். இது 18 வருது. அப்போ 36. அப்போ நம்ம 36 அப்படி டேரெக்டாக நம்ம வந்து 4ஆக டிவைட் பண்ணி இங்கே வச்சிடலாம். நம்ம கோட்டில் என்ன அளவு இருக்குது, நமக்கு 36 வருது. ஓகேங்களா? கோட்டில் இருக்கக்கூடிய அளவு 36 டேரெக்டாக டிவைட் பண்ணி 4ஆக டிவைட் பண்ணி அதில் வச்சிடலாம். ஸோ நான் வந்து பாடி லூஸ் வந்து இதில் வந்து 9 வச்சுருப்பேன். ஸோ கீழே என்ன அளவுங்கிறது அந்த கோட்டில் அளவு இருக்கிறனால நான் அதை வச்சுருக்கேன். ஹிப் லூஸ் அதே மாதிரி அது 4ஆக டிவைட் பண்ணி நம்ம ஹிப் லூஸ் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஆம்ஹோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஹிப்பில் வந்து கொஞ்சம் பெண்டு வந்தால் தான் பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அங்கே ஒரு பெண்டு கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி பெண்டு கொடுத்துக்கலாம். அப்புறம் என்ன இருக்கும் நம்ம அதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ கோட்டில் பேக் சைடு கோட் ரெடி. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் கோட் கட் பண்ணும்போது நமக்கு உள்ளே வந்து பட்டன்ஸ், அந்த காஜா போடுறதுக்கு பட்டன்ஸ் வைக்கிறதுக்கு நமக்கு இடம் வேணும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் கோட்டை வந்து கொஞ்சம் உள்ளே மடக்கிற மாதிரி ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 4லேருந்து 5 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து முன்னாடி வந்து அந்த செல்வெஜ் இருக்கக்கூடிய துணி அப்படியே கொடுத்துக்கலாம். ஸோ அது மேலே வந்து நம்ம கோட்டை வச்சு நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ நம்ம அந்த கோட் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணி ஆம்ஹோலுக்கு அதில் வந்து நம்ம ஆம்ஹோல் உள்ளதள்ளி வளையணும். ஃப்ரெண்ட் ஆம்ஹோலுக்காக நம்ம உள்ளதள்ளி நம்ம வரைஞ்சிக்கணும். அது வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் அது வரைஞ்சிக்கோங்க. நல்லாவே அது வந்து உள்ளே வந்து நமக்கு கவ் வரணும், உள்ளே வாங்கி வரணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அது என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஆல்ட்ரேஷன். அடுத்து நம்ம இந்த ஃப்ரண்ட் நெக்கில் ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்குது. நம்ம இப்போ ஆம்ஹோல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் ஆல்ட்ரேஷன் என்ன பார்க்கணும்னா, நமக்கு இந்த வந்து மடித்து நம்ம அது ரெண்டையும் உள்ளே மடித்து தைக்கிற மாதிரி இருக்கணும். முன்னாடி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த எக்ஸஸ்ஸு, அது உள்ளே மடித்து தைக்கணும். கீழே வந்து அந்த கர்வ் வரணும். நம்ம வந்து இந்த கோட் அது வேறு ஒருத்தவங்களுடைய கோட், அதை வச்சு நம்ம ஜஸ்ட் மாடல் தான் எடுத்தோம். நமக்கு வந்து இது அதனுடைய அளவு வேறு, அதனுடைய அளவு கொஞ்சம் வேறையாக தான் வரும். இப்போ அந்த நெக்கு நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ நெக்கு எவ்வளோ வேணுங்கிறது, நெக்கு எவ்வளோ இறக்க வேணுங்கிறது மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி கீழே வந்து எப்படி நம்ம அந்த ஷேப் கொடுக்கணுங்கிறது இங்கிட்டு 2 இன்ச்சு அங்கிட்டு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வ் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு கீழே 1.5 இன்ச்சு நம்ம மடித்து அடிக்கக்கூடியது அது வரைக்குமே கட் பண்ணிடணும். கீழே மடித்து அந்த துணியும் சேர்த்து கட் பண்ணணும். நம்ம உள்ளே நம்ம ஒரு துணி கொடுத்தோம் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 இன்ச்சு கொடுத்தோம் இல்லைங்களா, அதையும் ஒரு மடிச்சுட்டு அதையும் சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா மடித்து அந்த இடத்துல அடித்து நம்ம திருப்ப வேண்டியது இருக்கும். நான் தைக்கும்போது அது எப்படி தைக்கணும்னு காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.